Hello friends, வணக்கம் and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். மேக்கப் சீரிஸ் வீடியோ அடிக்கடி போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த வகையில யூடியூப் வீடியோஸ்க்கு நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ தான் இது. என்னுடைய ஷேட், என்னுடைய ஸ்கின் டைப் என்ன, அதாவது ட்ரை ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின்னா, நார்மல் ஸ்கின்னான்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் மாறும். அண்ட் ஷேட்ஸ் வந்து நீங்கள் என்ன கலர் டோனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஷேட்ஸ் வந்து மாறும். எனக்கு நான் என்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், அதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து உங்களோட ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன மாதிரி ஷேட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு இந்த வீடியோ பார்த்து ஃபியூச்சரில் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மேக்கப் ஈஸியாக போடலாம். டக்குன்னு குட்டியை நான் உங்களுக்கு விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் மேக்கப் தான் போட்டிருக்கேன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி மேக்கப் எப்படி நீங்கள் போடுறீங்க எங்களுக்கு காமிங்கன்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. மேக்கப் பிடிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வேணும்னு கேட்டவங்களுக்காக சூப்பராக இந்த வீடியோவில் நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நான் குளிச்சுட்டு வந்து ஃபேஸ் வந்து அப்படியே இருக்குது, எதுவுமே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணல. ப்ளம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கேமமைல் மாய்ஸ்சரைசர். ப்ளம்லேயே நிறையா இருக்குது. கேமமைல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு நல்லா இருக்கும். க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும். ரெண்டுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எதெல்லாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேனோ அது எல்லாமே ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, காதுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றா அப்ளை பண்ணுங்கள். இல்லை வேறு வேறு டோனில் அசிங்கமாக தெரியும். நீங்கள் வெறும்னே வெளில கிளம்புறதா இருந்தால் கூட மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு பவுடர் போட்டு கூட நீங்கள் போகலாம். மாய்ஸ்சரைசர்ன்றது ரொம்ப பேசிக். லிப்ஸு வந்து ட்ரையாக வறண்டு போகாமல் இருக்க லிப் க்ளாஸும் ரொம்ப பேசிக். நான் லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபிளின் பேபி லிப்ஸோடது யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமர் போடுறோம். ப்ரைமர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் மேக்கப் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா பிளர் பர்ஃபெக்ட் லாக்மேலேருந்து போடுறேன். ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப நல்ல ப்ரைமர். மேக்கப் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பேரியராக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. எதை அப்ளை பண்ணாலும் கழுத்துக்கும் காதுக்கும் நான் ஒரு ட்ராப் தான் எடுத்தேன். அதை ஃபேஸுக்கு, கழுத்து, காது எல்லாத்துக்கும் அதை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். க்ளோஸ்அப்பில் இருக்கனால உங்களுக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஃபவுண்டேஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மேபிளின்லேருந்து சூப்பர் ஸ்டே யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க்கை. ஸோ நான் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்ஸாக வச்சுட்டு அப்புறம் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். இருந்தாலும் எனக்கு வந்து நான் தின் லேயர் தான் போடுறேன். எனக்கு ஃபுல் கவரேஜ் வேண்டாம். நேச்சுரலாக ஏதோ சும்மா பவுட்ரு போட்டு மையும் ஐப்ரோ டச்சப் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்த மாதிரி தான் இருக்கணும் என்னை பார்த்தாக்கா. அந்த மாதிரி இருக்கணும். ஃபவுண்டேஷன் மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுனால ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்குறேன். அதனால் தின் லேயர் தான் நான் போடுறேன். ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்பஞ்சும் ஸ்பூன் ப்ரஷ்ஷும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மேக்கப் ஸ்பஞ்ச் இருக்குல்ல, அதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஒட்ட புழிஞ்சிட்டு தண்ணியே சொட்டாத அளவுக்கு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போ வந்து நான் மேபிளின்லேருந்து காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். இந்த காம்பேக்ட் என்னுடைய பர்ஃபெக்ட் ஷேட் கிடையாது. ஒரு ஷேட் கம்மியான ஷேடு இது. என்னோடய எக்ஸாக்ட் ஷேடுக்கு எனக்கு மேபிளினில் கிடைக்கல. ஒரு ஷேட் கம்மி தான். லைட்டாக ப்ரெஷ்ஷில் தொட்டு அதை நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் கீழே தட்டிட்டு சும்மா லைட்டாக நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பவுடர் எடுத்து அப்புறம் மாதிரி நான் அப்பில், ஏன்னா எனக்கு வந்து க்ரீம் பேஸ்டு மேக்கப் பிடிக்கும் பவுடரி மேக்கப்பை விட. அதனால நிறைய பவுடர் அப்புறம் மாதிரி நான் அப்பில் ஜஸ்ட் மேக்கப் செட் பண்ணுறதுக்காக ரொம்ப லைட்டாக ப்ரெஷ்ஷில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் வச்சு நான் மேக்கப் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். அடுத்தது ஐப்ரோ பென்சில். ஐப்ரோ வரைகிறது, கண்ணுக்கு மை வரைகிறது, காஜல் வரைகிறது, லிப்ஸ்டிக் போடுறது, இது எல்லாமே நம்ம பாட்டி காலத்துலேருந்தே பார்த்துருப்போம். நம்ம அம்மா காலத்து ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா ரெட்டை ஜடை போட்டு கண்ணுக்கு மை வரைஞ்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஓவர் மேக்கப் அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இந்த மை வரைகிறது, ஐப்ரோஸ்க்கு வைக்கிறது, கண்ணுக்கு வைக்கிறது, சின்ன குழந்தையிலேருந்தே வைக்கிறது, அது பழக்கம் உள்ளது தான். ஸோ ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கண்களை அழகாக எடுத்து காமிக்கும், ரொம்ப பெண்மையாக காமிக்கும். எனக்கு இந்த சைடு ஐப்ரோ இப்போ நான் முடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்காயம் இருக்கும். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் எனக்கு அங்கே தையல் போட்டு அங்கே ஐப்ரோஸ் இருக்காது. இந்த சைடு ஐப்ரோ லென்த்தாக இருக்கும், அந்த சைடு ஐப்ரோ எனக்கு ஷார்ட்டாக இருக்கும் ஒரு இடத்துல மட்டும். அது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சி நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐப்ரோஸில் இவ்வளோ நேரம் நம்ம போட்ட மேக்கப்லாம் போய் உட்காந்துருக்கோம் பவுடரியாக. ஸோ நம்ம இந்த ப்ரௌன் பென்சிலில் லைட்டாக ஷேட் கொடுக்கறதுனால லைட்டாக ஃபில் பண்ணுறேன். நான் அப்படியே வரையலை, ஃபில் மட்டும் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பவுடர்லாம் எக்ஸ்ட்ராஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு அழகாக டிஃபைனாக எடுத்து காமிக்கும். ஐப்ரோ போட்ட உடனே எந்த பெண்களை நம்ம அந்த காலத்துலேருந்து சங்க இலக்கிய காலத்துலேருந்து வர்ணிக்கும் போதும் அந்த ஐப்ரோ வளைந்த வில் மாதிரி இருக்கக்கூடிய
ஐப்ரோஸையும் மான் போன்ற விழி அழகு அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறையா சொல்லுவாங்க. அந்த கண்கள் மூக்கும் மொழியுமாக இருக்கா பெண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த விழி எவ்வளோ அழகாக நம்ம டிஃபைன் பண்ணி காமிக்கிறோமோ ரொம்ப அழகாக இருக்கும். எதுவுமே போடாமல் பவுட்ரு போட்டு கண்ணுக்கு மை மட்டும் வச்சுட்டு போனீங்க, ஒரு ஐப்ரோ மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிட்டு போனீங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக் தான் இது. நான் வந்து மேபிளின் கிளாஸி ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். போட்டதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெலீஸாக போட்டுக்கோங்க. நான் இதையே எக்ஸ்ட்ரா ஒரு திக் லேயராக கொடுக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் போல்டாக ஐஸ் இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் முட்டை கண்ணு அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் போல்டாக எடுத்து காமிச்சா வீடியோஸ்க்கு வந்து இன்னும் போல்டாக இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு நான் கொஞ்சம் திக்காக தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாமல் கண்ணு உள்ளே ஓடிடுச்சு எனக்கு போல்டு ஐஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம இப்போ போட்ட மேக்கப்பில் அந்த ஐ லேஷஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளெல்லாம் அந்த பவுடர்லாம் போய் செட்டில் ஆகிருக்கும். இப்படி டார்க்காக கொடுக்கறதுனால இந்த ஓரங்கள்லேருந்து நம்ம கொடுக்கறதுனால அழகாக தெரியும். எவ்வளோ போல்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தனித்தனியாக ஐலைனருக்கு ஐப்ரோக்கெலாம் நான் தனித்தனியாக சின்ன சின்ன குட்டி மினி வீடியோஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லா க்ளோஸ்அப்பில் கீழே கண்கள் மேலே வந்து நல்லா கார்னர் டு கார்னர் நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டேன். கலோசல் காஜல் ஐலைனர் நான் யூஸ் பண்ணுறேன். கண்களுடைய அவுட்டர் கார்னரில் வந்து திக்காக பட்டையாக 2 லைன் இருக்க மாதிரி பட்டையாக போட்டுட்டு சென்டர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் மெலிசாக போடுறேன். இங்கே க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த சைட் கண்களில் வெளியில் நான் எங்கே விட்டனோ ஐலைனர் அங்கேருந்து காஜலை அப்படியே உள்ளே திக்காக கொண்டு வந்து சென்டர் வரைக்கும் விட்டுறேன். சென்டர்லேருந்து இன்னர் கார்னருக்கு மெலீஸாக கொண்டு வரேன். நல்லா டார்க்கர் பண்ணிடுறேன். கண்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மேக்கப் போடாத ஃபேஸ்க்கும் அந்த மேக்கப் ஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்கப் அடித்து தீட்டின மாதிரி இருக்காது. ஆனால் கண்கள் வந்து நல்லா அழகாக காமிக்கும். பெண்களுக்கு அந்த கண்கள் பேசுகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மேக்கப்பே போட பிடிக்காதவங்க கூட கண்களுக்கு மை மட்டும் வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அடுத்து லிப்ஸ்டிக் வந்து நான் டாஸ்லர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபிளினில் என்கிட்ட லிப்ஸ்டிக் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே மேபிளின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து மேபிளின் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து நான் ஷேட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் கான்டர், பிரான்சர், ஹைலைட்டர், ஐ ஷேடோ பேலட், அதுக்கப்புறம் லிப் லைனர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் பவுடர் போட்டு நம்ம வெளில கிளம்புறோம். அதுக்கு பற்றி ஃபவுண்டேஷனும் காம்பேக்ட் பவுடரும் போட்டிருக்கோம். மீதி ஐப்ரோ பென்சில், மை, லிப்ஸ்டிக் எல்லாரும் வைக்கக்கூடியதான். எவ்வளோ தான் மேக்கப் பண்ணாலும் அந்த ஒரு சின்ன புட்டாவது நம்ம ஃபேஸில் வைக்கும் போது ஒரு அழகு இருக்கும் பாருங்கள், அது அவ்வளோ அழகு. எனக்கு எவ்வளோ தான் வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ணாலும் குட்டியாக ஒரு பொட்டாவது வச்சா தான் எனக்கு வந்து என்னமோ ஃபேஸே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒன்று தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பொட்டு வச்சாலே ஃபேஸ்க்கு ஒரு அழகு. அந்த பொட்டுக்கு மேலே ஒரு விபூதியோ இல்லை குங்குமமோ இல்லை சந்தனமோ, சாந்தில் வரக்கூடிய சந்தனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வச்சா ஒரு ஃபேஸ் கட் வந்து அப்படியே ட்ரெடிஷ்னலாக மாறும். அதுவும் நெத்தி வகுடில் பொட்டு குங்குமம் வந்து வச்சோன்னா இல்லை ஸ்ட்ரிங்கரில் வச்சோன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபேஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்கும். சாரிக்கெலாம் அது வைக்கும் போது அவ்வளோ ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஹேரை வந்து ஃபஸ்ட்டு நான் பெரிய பல்லுவில் சீப்பில் சிக்கு எடுத்துகிட்டு அடுத்து ப்ரஷில் வந்து ஹேரை செட் பண்ணுறேன். செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓவரால் லுக் இப்படி தான் இருக்குது. சின்ன சின்ன மார்க்ஸ்லாம் எனக்கு ஸ்கின்னில் தெரியுது பாருங்கள். நான் போய் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே மேக்கப் மட்டும் தீட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபுல் கவரேஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபுல் கவரேஜ்னு சொல்லுவாங்க. அது மேக்கப் போட்டோன்னு நல்லா தெரியும். நான் ஃபுல் கவரேஜ் கொடுக்கல, மீடியம் கவரேஜ். சின்ன சின்ன மார்க்ஸ், பிம்பிள் மார்க்கோ இல்லை ஏதாவது ஹீட் பப்ஸ் இருந்துச்சுன்னா அது தெரிய தான் செய்யும். ஏன்னா இது மீடியம் கவரேஜ் கொடுத்துருக்கோம். நேரில் பார்க்கும்போது லைட்டாக ஏதோ க்ரீம் போட்டு பவுடர் போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுமே தவிர ஃபவுண்டேஷன் மேக்கப் போட்டோன்ற மாதிரி தெரியாது. ஸோ நான் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு ஆரஞ்சு கலர் இயரிங் போட்டுட்டேன். அண்ட் கைக்கு வந்து நான் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் கைகளையும். என்ன ஆக்சசரிஸ் போடுறீங்களோ அதை எப்படி கேரி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதே மேக்கப்பை நீங்கள் வந்து மாடர்னாகவும் காமிக்கலாம், இதே மேக்கப்பை நீங்கள் வந்து ஃப்யூஷனாகவும் காமிக்கலாம், ட்ரெடிஷ்னலாகவும் காமிக்கலாம். என்ன மாதிரி ஆக்சசரிஸ் ட்ரெஸ் போடுறீங்க, எப்படி கேரி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இந்த மேக்கப் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஃப்யூஷன், வெஸ்டர்ன், ட்ரெடிஷன் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ இதுதான் அந்த மேக்கப் வேணும், எனக்கு மேக்கப் பிடிக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்கப் இல்லாத ஃபேஸ்க்கும் மேக்கப் உள்ள ஃபேஸ்க்கும் பாருங்கள். மேக்கப் இல்லாமல் நம்ம வெளில கிளம்புனோன்னா வெயில், லைட்ஸு எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கின் தான் டேமேஜ் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் நம்ம போட்டுட்டு போகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் ஸ்பெஷலாக தெரியணும், ஸ்பெஷல் பர்சனோட வெளில போகிறோன்னும் போது தாராளமாக இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மேக்கப் போடலாம். மேக்கப் போடுறது மட்டும் இல்லை, மேக்கப் கலைக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த மேக்கப் சீரிஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட்ஸ்லாம் தெளிவுபடுத்துகிறேன். நம்ம சேனல் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கனே சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.